ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பருத்தி பால் பாயாசம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கப்பு ஃபுல்லாக பருத்தி எடுத்துருக்கிறேன். அது ஒரு தாம்பூலத்தில் கொட்டி அதில் அந்த குச்சி அதில் உள்ள ஓடுலாம் இருக்கும், அதை சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் கொட்டி நல்லா தண்ணி ஊற்றி 2 கழுவி ஊற்றிடுங்க. 3ஆவது தண்ணி ஊற்றி நல்லா 5லேருந்து ஒரு 6 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. இது நான் பருத்தி இது நாங்கள் ஊருக்கு போன இடத்துல தான் வாங்கிட்டு வந்தோம். இங்கே இப்போல்லாம் எல்லா இடத்துலையுமே எல்லாமே கிடைக்கிது, சூப்பர் மார்க்கெட்லாம் இருக்கும். இல்லை நம்ம நாட்டு மருந்து கடையில் சொல்லி வச்சுருந்தா கூட கிடைக்கும். ஆனால் அவ்வளோ ஆரோக்கியமான ஒரு பொருள் இது. வயிறு புண்ணெல்லாம் ஆற்றக்கூடிய பொருள். இது யாருக்கும் இதோட அருமை தெரியறதில்ல, அவ்வளோதான். இப்போ உள்ள பிள்ளைங்களுக்குலாம் சுத்தமாக தெரியறது கிடையாது. இங்கே பாருங்க, ஊறி வந்துருச்சு. 5லேருந்து ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சது இப்படி வந்துருச்சு. இதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. எங்கள் அம்மா இதுலேயே அரிசியை நுணுக்கி போட்டு அதை ஃபஸ்ட்டு ஒரு சாப்பாடு பதத்துக்கு வேக வச்சு அதில் இந்த பாலெல்லாம் கரைச்சி ஊற்றி, வெல்லத்தை கரைச்சி ஊற்றி அது சும்மாவே இதை காய்ச்சிட்டாக்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நான் கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணலான்ட்டு சேமியா எல்லாம் போட்டு ட்ரை பண்ணேன். அதுக்கு தேவையான பொருள் 3 வெல்லம், 50 கிராம் ஜவ்வரிசி, முந்திரி, சேமியா எல்லாம் எடுத்து வச்சுருக்குறேன். நம்ம நல்லா மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சாச்சு. தேங்காயும் கொஞ்சம் ஒரு 3 பத்து தேங்காயும் போட்டு அது பருத்தியோடு சேர்த்து அரைச்சாச்சு. அரைச்சினதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி நல்லா புழிஞ்சு எடுத்துருங்க. இந்த மாதிரி புழிஞ்சு சக்கையெல்லாம் எடுத்துட்டா சூப்பரான பால் ரெடி ஆகிடுச்சு. ஒரு 3/4 லிட்டருக்கு மேலேயே வந்துச்சு. நான் எடுத்த பருத்திக்கு 1 டீஸ்பூன் நெய் ஊற்றி நம்ம 100 கிராம் சேமியாவை பொன்னேரமாக வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா வறுத்து எடுத்துட்டு எடுத்து வச்ச வெல்லத்தையும் இடித்து வச்சுட்டேன். இப்போ ஒரு சட்டியில் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஜவ்வரிசியை நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருக்குறேன். அதையும் போட்டு நல்லா வேக வச்சுருங்க. நல்லா ஜவ்வரிசி வெந்த பிறகு வறுத்து வச்ச சேமியாவும் போட்டு நல்லா வேக வச்சுருங்க. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு சிட்டிக்கு உப்பு போட்டுக்கோங்க. போட்டு நம்ம எடுத்து வச்ச பருத்தி பாலை நல்லா ஜவ்வரிசி சேமியா வெந்த பிறகு பருத்தி பாலை தூக்கி ஊற்றிடுங்க. ஊற்றி நல்லா கொதி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம எடுத்து இது தூள் பண்ணி வச்சுருக்கோம்ல வெல்லம், அதில் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணியை ஊற்றி நல்லா இந்த மாதிரி வெல்லம் கரைஞ்சி வந்த பிறகு ஃபில்ட்ரு பண்ணி இதையும் தூக்கி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருங்க. வீடியோ பார்த்துக்கிட்டே ஒரு லைக் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் பருத்தி பால் பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். பருத்தி பால் பருத்தியில் அந்த மாதிரி செய்கிற இருந்தாக்கா இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு, ஆரோக்கியமானது கூட. நல்லா கொதித்து வந்துருச்சு பாருங்கள். நல்லா கொதித்து வந்தோன்னே கொஞ்சம் நான் முந்திரியும் வறுத்து ஊற்றிட்டேன். கண்ணுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. கண்ணுக்கு மட்டும் அழகாக இல்லை, நாவுக்குமே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நல்லா ஆரோக்கியமான சுட சுட சூப்பரான பருத்தி பால் பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்க